இந்த வீடியோல எக்கச்சக்கமான ஹவுசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். சாதாரண ஹவுசஸ் கிடையாது, பயங்கரமான செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் உள்ள ஹவுஸ். ஆனா அந்த ஹவுசஸ் உள்ள போயிட்டு அந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்ல எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இந்த வீடியோ செம்ம என்டர்டைன்மெண்டா இருக்கும் போது சோ அதனால வெல்கம் டு இந்த வீடியோவோட முதல் ஹவுஸ் என்னோட ஃப்ரண்ட்ல தான் இருக்கு. சேஃப் ஹவுஸ் பேரே அதாங்க. வீடு பார்க்க ஒரு லக்ஸரியான ஒரு ஃபீல் தருது. அண்ட் இதுல எந்த அளவுக்கு செக்யூர் அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காங்க தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பட் ஸ்டார்டிங்ல தலைவரங்கிற கேமரா. இந்த வீட்டுல நாலா பக்கமும் கேமராஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுல எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஒரு பட்டன் இருக்கு. ஐ திங்க் இது ஒரு கரேஜ் நினைக்கிறேன். ஆமாங்க, எஸ், இது வந்து ஒரு கார் நிப்பாட்டுற ஒரு இடம். ஆனா காரே காணோம். இந்த இடத்துல வந்து லைட் கண்ட்ரோல் பண்றதுக்கு சுவிட்ச்ல கொடுத்து வச்சிருக்காங்க. பரவாயில்ல, வீடு பார்க்கவே நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஒரு லக்ஸரி ஃபீல் தருது. அண்ட் நம்ம அப்படியே மேல வந்தோம்னா இங்க ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கு. அண்ட் அது பக்கத்துல இன்னொரு ரூம் இருக்கு. ஆக்சுவலி இது ஒரு பெட்ரூம். அண்ட் கடைசியா இந்த ரூமுக்கு வந்தோம்னா இங்க ஒரு பெட்ரூம் இருக்கு. பட் இந்த ரூம் மின்மேல அமேசிங்கா இருக்கு. ஐ திங்க் இது என்னோட ரூம் நினைக்கிறேன். என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? அடுத்ததா இந்த வீட்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்கு. அங்க போனோம்னா நம்ம பெண்ட் டவுன் டு கெட் டவுன் போட்டிருக்கு. உட்காந்தா போயிடுவோமா? பாரு, இது வந்து ஒரு லிஃப்டிங். இப்போ வந்து ஜம்ப் பண்ணனா நம்ம மேல போயிடுவோம். ஓகே, இதுதான் நான் சொன்ன அண்டர் கிரவுண்ட். இந்த சைட் பாத்தீங்கன்னா என்ஜாய்மெண்ட் பண்ற ரிலேட்டடான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஒரு பெர்ஃபெக்ட்டான ஒரு டிசைன்ல கொடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே ஆப்போசிட் போனோம்னா இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ரூம். செஸ்ட் பாக்ஸ் தவிர வேற எதுவும் கிடையாது. அண்ட் இந்த வீட்ல செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து எதுவுமே லைவா விஷுவலா வந்து ஆப்ரேட் பண்ற மாதிரி இருக்காது. இங்க ஒரு புக் இருக்குல்ல, இதுல எல்லாமே ஆப்ரேட் பண்ற மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ வாங்க மேல போய் என்னதான் கொடுத்து வச்சிருக்காங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லேசர். இது ஆன் பண்ணீங்கன்னா வீட்டோட ஃப்ரண்ட் கேட்ல லேசர் வந்துருது. சாதாரண லேசர் நினைச்சீங்கன்னா அதுதான் கிடையாது. டச் பண்ணீங்கன்னா செத்துருவீங்க. பட் இது கிராஸ் பண்ணி உள்ளதா போக முடியுது. அதான் டச் பண்ண மாட்டோம், எந்த வருது. அண்ட் இது வந்து வீட்டோட ஃப்ரண்ட் கேட்ல மட்டும்தான் இருக்கு, பின்னாடில எதுவும் கிடையாது. ஓகே, இப்போ அடுத்ததா லாவா. கிளிக் பண்ணீங்கன்னா வீட்டோட 4 சைடுமே லாவா வந்துருது. அண்ட் மறுபடியும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா லாவா போயிடுது. உங்களுக்கு வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா தூக்கிடலாம். அதே மாதிரி தான் லேசரும். ஓகே, இது நல்லா இருக்குல்ல. இப்போ அடுத்தது என்ன இருக்குன்னு பார்ப்போம். எலக்ட்ரிக் கேஜ். இதை கிளிக் பண்ணீங்கன்னா வீட்டு சுத்தி வந்து அந்த ஜெயில் மாதிரி வந்துருது. இது சாதாரண ஜெயில் கிடையாது, இது எலக்ட்ரிக் ஜெயில். எது டச் பண்ணாலும் ஹெல்த் குறைத்து செத்து போயிடுவோம், லேசர் மாதிரி தான். பட் இது பார்க்கவே ரொம்ப ஒரு ஆக்ஷனா அண்ட் எப்படி சொல்றது, சூப்பரா இருக்குப்பா. இப்போ அடுத்துதான் கேமரா. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதுக்கு தான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்னதான் வச்சிருக்காங்க பாப்போமா. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எந்தெந்த கேமராஸ் அங்கங்க இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்ல உங்களுக்கு காமிக்குது. அண்ட் இதுல வேற எதுவும் ஃபீச்சர்ஸ்ல இல்ல, ஜஸ்ட் ஒரு கேமரா தான். பட் இது நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குப்பா. பாருங்க, வீட்டுல காமிக்குது. இது யாருக்கு தெரியாது பாரு. ஓகே, இப்போ அடுத்ததான் ப்ரொடெக்ஷன் இருக்கு அண்ட் ஆன்டி மோப்ஸ்னு ஒன்று இருக்கு. இது ரெண்டுமே என்னன்னு தெரியல. மேபி வந்து வேற எதுனா வந்து ஒரு எப்படி சொல்றது, வேற எதுனா பவரா இருக்கலாம். லைக் ஒரு மோப்ல வந்து உள்ள வராத மாதிரி, பிளேயர்ஸ் உள்ள வராத மாதிரி, அது மாதிரிலாம் கூட இருக்கலாம். பட் இது மாதிரி விஷுவலா அது தெரியல. ஆனா அது வேற எதுனா பவரா இருக்கலாம். ஓகே, நம்ம அடுத்து போவோம். இப்போ அடுத்ததான் பெட்ராக் ஹவுஸ். இது கொடுத்தீங்கன்னா உங்களோட மொத்த வீடும் பெட்ராகா மாறிடும். உலகமே அழிஞ்சாலும் இந்த வீட்டு உள்ள இருந்தா நீங்க தப்பிச்சிருவீங்க. அண்ட் வீடு மட்டும் இல்லாம வால் கூட கவர் பண்ணுது. அதனால இது இன்னமும் நல்லா இருக்கு. அண்ட் நான் பண்ணதுல இதான் பெஸ்ட் ட்ராப்னு சொல்லுவேன். ஓகே, ஃபைனலா இந்த வீடியோ பத்தி நம்ம ஃபுல்லாமே பார்த்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்கு அண்ட் இந்த வீடியோட செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்ல எப்படி கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோ பார்க்க போலாம். அடுத்துதான் நம்ம பார்க்க போற வீட்டோட பேரு ஸ்மார்ட் ஹவுஸ். எந்த அளவுக்கு ஸ்மார்ட்டா இருக்குன்னு பாப்போம் வாங்க. ஓ, என்ன இது டோரா? ஓகே, இங்க ஏதோ எழுதி இருக்காங்க. புட் த கீ அண்ட் பிரஸ் த பட்டன் போட்டிருக்கு. அண்ட் அது பக்கத்துலயே வந்து டேக் த கீன்னு போட்டிருக்கு. இதான் ஸ்மார்ட் ஹவுஸாப்பா. ஓகே, சாவி எடுத்து அது உள்ள போட்டு பட்டனை பிரஸ் பண்ணா இந்த டோர் ஓபன் ஆகுது. உள்ள போனோம்னா வீடு பார்க்க வேற லெவல்ல இருக்கு. அண்ட் இதோட சைடுல பாத்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. ட்ரம்ப் சோலார் பவர்டு வால். அப்படியே அதை கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு வால் ஓபன் ஆகுது. இங்க பாருங்க, இதுதான் அந்த வால். வீட்டோட 4 சைடுமே இந்த வால் வருது. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி எந்த ஒரு எலக்ட்ரிக் பவர் இது கிடையாது, ஜஸ்ட் ஒரு வால் தான். அடுத்ததா என்ட்ரன்ஸ். என்ட்ரன்ஸ்னா ஒண்ணும் கிடையாது, நம்ம வந்து வை மூடும் திறக்கும் அது மாதிரி தான். இது பிரஸ் பண்ணி அது ஓபன் ஆகும், இது பிரஸ் பண்ணி அது க்ளோஸ் ஆயிடும். புரியுதா? டனால் 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 டனால். அடுத்ததா ஹிடன் ஸ்டேர்கேஸ். கிளிக் பண்ணினா ஒரு சீக்ரெட்டான ஒரு அண்டர் கிரவுண்ட் ஓபன் ஆகும்.
இது உள்ள போனியோ ஒரு மிகப்பெரிய ஃபார்மை கூட்டி வச்சிருக்காங்க இங்க, இன்க்ளூடிங் வில்லேஜ் ட்ரேடிங் ஆல். ஓகே, வேற எந்த ஒரு விஷயம் இங்க இல்ல. அண்ட் அகைன் ஜம்ப் பண்ணி மேல போயிடலாம். பர்ஃபெக்ட். அண்ட் இந்த மெனுல இந்த 2 ஆப்ஷன் இருக்கு, பட் இதெல்லாமே கம்மிங் சூன் போட்டிருக்கு. மேபி அப்டேட்ல பார்க்கலாம். ஓகே, இங்க ஒரு டோர் இருக்கு. பிரஸ் டு ஓபன் த டோர். பட்டனை பிரஸ் பண்ணா டோர் ஓபன் ஆகும். ஓபன் ஆச்சா? இது யாருக்கு தெரியாது பாரு. உள்ள வந்து பார்த்தோம்னா இதுதான் இந்த வீட்டோட ஹால். இதுல கொஞ்சம் நிறைய கொட்டி வச்சிருக்காங்க. எப்படி நான் இங்க வந்து நின்னுக்கிட்டு இந்த பட்டனை பிரஸ் பண்ணா போதும். பாத்தீங்களா, இதுதான் ஸ்மார்ட் ஹவுஸ். இப்ப அடுத்ததான் இந்த இடத்துல ஒரு நவீன மிஷின் இருக்கு. உங்களுக்கு எதனா ஒரு பொருள் அழிக்கணும், நான் இதுல தூக்கி போட்டா போதும், இது ஆட்டோமேட்டிக்கா ஃபயர் பண்ணிடும். இங்க ஒரு லிஃப்ட் இருக்கு. இது மேல ஏறி வந்தோம்னா இங்க ஒரு நேச்சுரலான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து வச்சிருக்காங்க. ஆனா இது எது கொடுத்து வச்சிருக்காங்கன்னு தெரியல. அண்ட் அப்படியே சைட்ல வந்தோம்னா இந்த இடத்துல ஒரு ரூம் இருக்கு. ஆக்சுவலி இதுதான் பெட்ரூம். அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சிகரெட் பிளேஸ் இருக்கு. இதை கொண்டு வந்து நீங்க பிளேஸ் பண்ணீங்கன்னா இது மாதிரி ஒரு டோர் ஓபன் ஆகும். உள்ள போனீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் சீக்ரெட் செஸ்ட், எக்ஸ்பென்சிவான ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க ஒளிக்க வச்சுக்கலாம்பா. எல்லாம் கிரியேட்டிவிட்டி போட்டு எடுத்துருக்கானுங்க. ஓகே, வேற எதுவும் சொல்ற மாதிரி இல்ல. இப்ப நம்ம மேல போய் செக் பண்ணலாம். வா வா வா, நல்ல ஒரு மொட்டை மாடியை கொடுத்திருக்காங்க. இங்க ஏதோ போட்டிருக்கு ஃப்ளவர் ஃபார்ம். இதை கிளிக் பண்ணா நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்குது. பாருங்களா எவ்வளவு ஃப்ளவர்ஸ் இருக்குன்னு. அதுக்கப்புறம் இந்த ரூமுக்கு வந்து பார்த்தா ஒரு வண்டி ஒன்று இருக்கு. என் டேஞ்சர் ரன் அவே வித் திஸ். போய் உட்காந்து ஆன் பண்ணா வண்டி மாதிரி போகுது. வீடு ஆயிடுச்சாலும் பரவாயில்ல, இதை வச்சு தப்பிச்சிடலாம் போல. ஸ்மார்ட் ஹவுஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த ஹவுஸுக்கு போலாம். த மாடர்ன் சேஃப் ஹவுஸ். இதுவரையும் நம்ம பார்த்த ஹவுஸ்ல கன் வச்சிருக்கிற ஒரே ஹவுஸ்னா அது இதுதான். அண்ட் ஹவுஸ் மட்டும் இல்லாம ஒரு ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள போய் பார்த்தோன்னா என்ட்ரன்ஸ்ல ஒன்று கொடுத்து வச்சிருக்காங்க. என்னன்னு பார்த்தா ஃபயர் ஒர்க் நைட்ல மட்டும் ஆன் பண்ணி போட்டிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் போய் சுத்தி பார்க்கலாம், அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு விட்டேன். வந்துட்டே இருக்கும் போது இது என் கண்ணில் பட்டுச்சு. ராக்கெட்டா? டு ஃப்ளை திஸ் ராக்கெட் ரிமூவ் த மிடில் வுட் பிளாக். நடுவில் வந்து இந்த வுட்டை ப்ரோக் பண்ண பறக்குன்னு போட்டிருக்கு. ஏய் பறக்குதுங்க. ஏய் பறக்கலுங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு ராக்கெட்டு. ஓகே, இது பறக்குதான்னு பார்ப்போம். ஓகே ஓகே, இது பறக்குது. எங்க கீழே வருது மேலே வருது, என்னங்க ராக்கெட் இது? ஓகே, அப்படியே வீட்டுக்குள்ள வந்தோம்னா கேமிங் சேர்ல கொடுத்து வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மேப்பை டெவலப் பண்ண வந்து ஏதோ சின்ன பையன் தான் நினைக்கிறேன். அதான் இதுல கொடுத்து வச்சிருக்கான். ஓகே, அப்படியே வந்தோம்னா அந்த சைடு பெட்ரூம் இருக்கு. அண்ட் கீழே வந்தோம்னா சின்னதா ஒரு மீட்டிங் ரூம் மாதிரி இருக்கு. நல்லா இருக்குதுப்பா. நோ தப்பாக்குதுண்ணா. ஓகே, அப்படியே மொட்டை மாடிக்கு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, கன்னு தான் இருக்கு. அண்ட் இந்த கன் வந்து நம்மள ஒன்றும் செய்யாது. ஜாம்பிஸ் அந்த மூவ்ஸ் வந்தா மட்டும் தான் அட்டாக் பண்ணும். அண்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் சொல்ற மாதிரி வேற எதுவும் கிடையாது, கன் மட்டும் தான் இருக்கு. இன்னும் வேற எதுனா கொடுத்துருக்கலாம், ஆனா எதுவும் கொடுக்கல. சரி விடுங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃபார்முக்கு போகலாம். ஃபார்ம் ஹவுஸ். ஃபார்ம் ஹவுஸ் செக்யூரிட்டிக்காக ஒரு கன் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபார்ம் ஹவுஸ் வாவ்னு சொல்ற மாதிரி தான் இருக்கு. உண்மையிலே நல்லா தான் இருக்கு. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த வீட்டில் வந்து ஒரு பிளேஸை மிஸ் பண்ணிட்டோம். அண்ட் அந்த பிளேஸ்ல வந்து ஒரு பட்டன் இருக்கு. அந்த பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிட்டோம், எக்கச்சக்கமான டிஎன்டி வரும். அந்த டிஎன்டி எல்லாமே அந்த வீடியோ பிளாஸ்ட் பண்ணிடும். அண்ட் அதை பிரஸ் பண்ணிட்டு நீங்க கீழே போய் ஒழிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பிளேஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா எதுக்கு அதெல்லாம் பண்ணீங்கன்னு. ஓகே, ஃபார்ம் ஹவுஸ்ல ஒன்றும் கிடையாது. அண்ட் சொல்ற மாதிரி இந்த வீட்லயும் அவ்வளவு ஃபியூச்சர்ஸ் ஒன்றும் கொடுத்து வைக்கல, ஜஸ்ட் அந்த கன் மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அண்ட் அந்த கன்னும் நல்லா வேலை செய்யுது. அந்த கேஜிஎஃப்னு ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதியிருக்கான். ஸோ ஃபைனலா இந்த வீடியோட ஹிந்துக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ நீங்க இன்னும் பார்த்துட்டீங்கன்னா ஒரே ஒரு ரெட் ஆட்டமான கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். பை பாய்.